அது எப்படியும் வெங்கட பாக்யலட்சுமிங்கிற பேர்ல வர்றதுனால நீ பாக்யலட்சுமியா மித்ரா கூட சேர்ந்து போலாம். அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டை வச்சு அவர் கூட பாக்யலட்சுமியா இல்லாம நான் லக்ஷ்மியாவே போயிருக்கலாமே. கரெக்ட் தான் வச்சுக்க. ஆனா நீ கேர்லெஸ்ஸா இருந்து பாஸ்போர்ட்டை வீணாக்கிட்டேன்னு மித்ரா உன் மேல கோவமா இருக்கான். அதனால அவன் உன்னை திரும்ப கூட்டிட்டு போறதுக்கு ஒத்துக்குவானா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா இப்போ பாக்யலட்சுமியை கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிருக்கான். நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா நீ போறது ஈஸி ஆயிடும்மா. அதனாலதான் நீ பாக்யலட்சுமியா போறதுதான் கரெக்ட். என்னமோ மாமா, இதெல்லாம் நடக்குமோ நடக்காதான்னு எனக்கு பயமா இருக்கு. லக்ஷ்மி, நீ போய் பயங்கர வார்த்தையை சொல்லலாமா? இத்தனை நாளா ஆபீஸ்ல பாக்யலட்சுமியா சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ணிட்டு வந்திருக்க. 2 தெளிவான ஆளுங்களுக்கு உன்னை நீ பாக்யலட்சுமின்னு நம்ப வச்சிருக்க. நீ போய் பயப்படுறங்கிற பாத்தியா? ஐயோ கடவுளே, இது உனக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகல. இங்க பாருமா, நீ ரெடி ஆயிடு. அந்த பாஸ்போர்ட் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சதா பாக்யலட்சுமி? முடிஞ்சது சார். வாங்க. Praveen Mittal on board. Praveen Mittal on board. Just landed, sir. Hey Jackie, அந்த மித்ரா டர்க்கிக்கு வந்திருக்கிறது நாம விரிச்ச வலையில விடுறதுக்காக தான். அவன் எக்காரணத்தை கொண்டும் ஹோட்டல் ரூமுக்கு போகவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? Okay, boss, got it. You don't worry, boss. I will handle. என்ன பாக்யலட்சுமி, நீயும் இந்த பட்டிக்காட்டு டைப் தானா? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க. அப்படி பார்த்தா உங்களுக்கும் இந்த சிட்டி புதுசு தானே மேடம்? புது விஷயங்களை புதுசா பார்த்தாதான் அதை அனுபவிக்க முடியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எதுக்கு நடிச்சுட்டு உட்காரணும்? நம்ம நம்மளா இருந்தாதான் போற இடத்துல நிம்மதியா இருக்க முடியும், புது விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியும். நீங்களும் இந்த சிட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மேடம். நீ உண்மையிலேயே ரொம்ப பயங்கர ஸ்மார்ட்டான ஆளுன்னு நினைக்கிறேன். கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொல்லிட்டு வர. இதுல புத்திசாலித்தனம் என்ன இருக்கு மனிஷா? பாக்யலட்சுமி சொன்னது கரெக்ட் தானே? எப்பவும் நம்ம நடிக்காம ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இருந்தா புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மித்ரா, இன்னொரு வாட்டி போன் ட்ரை பண்ணு. டேய், காரை நிறுத்து. Madam, what are you doing? Stop the car. Madam. பாக்யலட்சுமி, what are you doing? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? முதல்ல அந்த கண்ணை இறக்க. இல்ல மேடம், இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது. நம்ம ஏதோ ஆபத்துல மாட்டிக்க போறோம்னு தோணுது. பாக்யலட்சுமி, what nonsense you are doing? சார், 15 மினிட்ஸ்ல போக வேண்டிய நம்ம இன்னும் போய்கிட்டே தான் இருக்கோம். ஒரு பக்கம் போன் வேற வேலை செய்யல. இவன் நடந்துக்கிறதே ரொம்ப சந்தேகமா இருக்கு.
இவ்ளோ விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அலர்ட் ஆகலனா எப்படி? நம்ம ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கோம் சார். டேய், யாரா நீ? காரை நிறுத்த போறியா இல்லையா? பாகியலட்சுமி, கூல் டவுன். சார், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். இவன் நம்மள கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான். டேய், காரை நிறுத்துடா. ஸ்டாப் த கார். மித்ரா சார், இறங்குங்க. ஆ, மனிஷா மேடம், இறங்குங்க. மனிஷா மேடம், இறங்குங்க. மித்ரா சார், நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யாராவது இங்க எதிரிங்க இருக்காங்களா? எனக்கா? எதிரிங்களா? இங்கயா? இங்க எதுக்கு இருக்க போறாங்க பாகியலட்சுமி? பாகியலட்சுமி, மித்ரா இங்க வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருக்கும் போது அவருக்கு இங்க எதிரிங்க யார் இருப்பாங்க? ஏதோ தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாத. மித்ரா சார், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்பயாவது எங்கேயாவது உங்க கூட சண்டை போட்டவங்களோ, உங்களால அவமானத்துக்கு உள்ளானவங்க, உங்களால நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க சார். மித்ரா சார், என் பேரு சப்போட்டா. நான் தினமும் சாப்பிடுவேன் பரோட்டா, எப்பவும் செய்ய மாட்டேன் கலாட்டா. நீங்க சொல்றது அப்படியே செய்வேன் கரெக்டா. கொஞ்சம் பாட்டு நிறுத்துறியா? கொஞ்சம் பாட்டு நிறுத்துறியா? மேடம், உங்க வாய்ஸ் கூட உங்கள மாதிரியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு மேடம். நான் ஏற்கனவே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கேன். இந்த மாதிரி லூசுத்தனமா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்த உன்ன. மிஸ்டர் சப்போட்டா, ஏர்போர்ட்டுக்கு ஏன் வரல? மித்ரா சார், ராத்திரி நான் 1 hour லேட்டா படுத்தேன். அதனால 1 hour லேட்டா எந்திரிச்சேன் சார்.